என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. மேட்ருக்கு போலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டோம்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டைக்காரன் தான்டா வேணும். இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாஸ். மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு பாட்டே போடுறா. பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன். என்ன மனுஷன் இப்படி ஆடுறானே, இவன் என்ன ஜென்மம் அப்படின்னு. ஆடுறது வேற, எல்லா ஸ்டெப்பையும் பிடிச்சி ஆடுறது வேற, பட் எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறது அப்படிங்கிறது வேற கலை, வேற ஒரு விஷயம். அது எனர்ஜி லெவல் இஸ் சோ அமேசிங். இப்போ பிரபுதேவார்கள் இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு பேர் உண்டு. ஆனா அவரே பார்த்து மிரண்ட ஒரு ஹீரோனா டான்ஸ்ல இளைய தளபதி விஜய் தான். டோட்டல் என்டர்டெய்னர். இந்த டோட்டல் என்டர்டெய்னர் கொடுக்குற ஒரே ஆள் இந்தியாவில் இருக்காருன்னு சொன்னா ஐ அம் ப்ரவுட் டு சே இட் இஸ் தளபதி விஜய். என்ன சொல்ல வந்தேன்? உன் கதை நான் சொல்லவே இல்லையா, சொல்ல கேட்போம். தேங்க்யூ நண்பா. 1990களில் எனக்கு போட்டியாக ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார், போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் வெற்றி மேலே உள்ள பயத்தில் நானும் வளர ஆரம்பிச்சேன். நான் போன இடத்துக்கெல்லாம் அவரும் வந்து நின்னார். நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமாக இருந்தார். அவரை தாண்டணுங்கிற முயற்சியில் நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்கள் லைஃப்லையும் இருக்கணுங்க. அந்த பட விழாவில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அப்போ நான் பேசும்போது தி ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் இஸ் விஜய் அப்படின்னு சொன்னேன். அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியெல்லாம் அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா തമിഴെന്ന് മാത്രമല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സാർ. 25 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன பையனா என்கிட்ட வந்தாரு, திரையில போட்டு கொடுங்கன்னு. அன்னைக்கு நாங்க இவரை வாழ வச்சோம், இன்னைக்கு இவர் எங்க எல்லாரையும் வாழ வைக்கிறார். ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. തമിഴ് കമേഴ്ഷ്യൽ സിനിമയുടെ ഒരു പ്രധാന കണ്ണിയാണെന്ന് വിജയ് സാർ എന്ന് പറയുന്ന സൂപ്പർ സ്റ്റാർ. He's a freaking bad. 30 years சார், இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு அசுர வளர்ச்சி. ஆனால் நடிக்கும் போது I was surprised to see the growth as an actor he has inside. I could see the magic coming into the screen. மகா நடிகன், மகா நடிகன்.
ஆக்ஷன் அண்ட் சொல்லும் போது அந்த கேமரா ஆன் ஆகும் போது ஒரு ஃபயர் வரும். இட்ஸ் அன்இமேஜினபிள். மாமே அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு, நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும். எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட ஒத்தையா நின்று சமாளிக்கிறான் பாரு. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். தளபதி அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு போதை சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போதை? உன்னை பிடிச்சுன்னு சொல்லிட்டு பெரிய கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க. என்ன வெளியில என்ன நேரா கூட பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்காக ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா அது என்னோட ஃபேன்ஸ் மட்டும்தான். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு சொன்னாரு. நெஞ்சில் குடியிருக்கும் ஹீரோவை லவ் பண்ற ஃபேன்ஸை பார்த்துருப்போம். ஃபேன்ஸை லவ் பண்ற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாகாது. மீட் பண்ணுவோம்.